இன்றைக்கி கொத்தமல்லி தழை பருப்பு கடையல் நம்ம செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி கீரை பருப்பு கடையலுக்கு நான் வந்து 100 கிராம் அளவு டம்ளரில் வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். துவரம் பருப்பு, பாசி பருப்பு ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். மொத்தம் வந்து நான் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பருப்பு கடையலுக்கு. இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பருப்பை நல்லா கழுவிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 7-8 பல் எடுத்து வச்சுருக்குறோம், பூண்டு பல் போட்டுக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம வந்து ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் வந்து பாதி வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பு வந்து நல்லா நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். 1-2 இருக்கும், நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ மத்தில் இருக்கிற பருப்பெல்லாம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பருப்பு கடைஞ்சி வச்சாச்சு. இதை வந்து நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம வெந்தயம் எடுத்து வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டதுக்கப்புறமே வந்து கடுகு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஏற்கனவே பாதி போட்டாச்சு. இப்போ பாதி போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு வதக்கிக்கலாம். மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை 2ஆ கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை வந்து இந்த தாளிப்பில் ஊற்றிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கனால வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் பருப்பு, அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமே வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கிறோம். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்பு நல்லா கொதி வரட்டும். பருப்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ நம்ம மல்லித்தலையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து வெறும் தலையாகவே போட தேவையில்லை, நம்ம வந்து அந்த தண்டோடையே கூட நம்ம போடலாம். மற்ற கீரையெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நம்ம ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி தேங்காய் திருவி போட்டோம்னா கூட்டு மாதிரி இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மல்லித்தலை போட்டதுக்கப்புறமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்னா இப்போ கரெக்டாக இருக்குது. மேலே 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளது சுவையான கொத்தமல்லி கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கனால நல்லா கெட்டித்தன்மை வரும். நல்ல தண்ணி மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிங்க. கொஞ்சம் நேரம் ஆறி விடுச்சுன்னா நல்லா கெட்டியாக ஆயிரும். இப்போ இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு மொச்சை வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள்.